இன்றைக்கி கேரளா ஸ்டைல் குழம்பு வகையான புளிங்கறி ரெசிபி தான் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஒரு கச்சட்டியில் கொஞ்சம் தண்ணியை கொதிக்க வச்சுருந்தேன். அதில் நறுக்கின சேப்பங்கிழங்கு மஞ்சத்தூளையும் போட்டு இதை நல்லா வேக வச்சுக்கணும். லெமன் சைஸ் புளியை ஏற்கனவே ஊற வச்சுருந்தேன். அதை நல்லா கரைச்சி ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வெந்த சேப்பங்கிழங்கோட நறுக்கி வச்ச வெண்டைக்காயும் போட்டு ஒரு கொதி வந்த உடனே புளித்தண்ணியும் விட்டு இதை நல்லா வேக விட்டுக்கணும். விதவிதமான ரெசிபீஸுக்கு நம்ம சேனல் சௌமியாஸ் பாரடைஸை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், காரத்துக்கு தேவையான அளவு வத்தல் மிளகாயும் போட்டு இது நல்லா வறுபட்டதும் துருவின தேங்காயும் போட்டு இது நல்லா சூடாக்கி அடுப்பை ஆஃப் பண்ணி இது நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு கல்லுப்பும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். காய்கறிகள் புளித்தண்ணி எல்லாம் நல்லா வெந்த உடனே இதோட அரைச்ச விழுத போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஒரு கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கடாயில் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை விட்டு கடுகும் கருவேப்பிலையும் தாளித்து போட்டோம்னா புளிங்கறி தயாராகிடும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி கச்சட்டியில் தயார் பண்ணினதுனால அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்டே இருந்தது. உங்கள்கிட்டையும் கச்சட்டி இருக்குன்னா கண்டிப்பாக இந்த ரெசிபியை அதில் தயார் பண்ணி பாருங்கள்.